திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டமன்ற கூட்டத்தில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேசியிருக்கிறது. பேசுறது நம்ம ஆளுநரா அப்படின்னு திமுகவினரை வியக்கக்கூடிய அளவுக்கு பேச்சு இருந்திருக்கு. அண்ணா பெரியார் நீட் தேர்வு அப்படின்னு சும்மா அடிச்சு நுறுக்கியிருக்காரு ஆளுநர். அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு காலத்துல திமுக வச்ச லட்சிய முழக்கம் என்ன அப்படின்னா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. அதற்கு ஏற்றார் போலதான் தமிழக ஆளுநர் கூட திமுக கொண்டிருந்த உறவு மோதல் போக்கு அப்படிங்கிறது இன்றளவும் நிலவிட்டு இருந்துச்சு. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நிகழ்வாக தான் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவினரை எதிர்பார்க்காத அளவுக்கு ஆளுநர் பேசியிருக்காரு. கடந்த 2017 ஆண்டு அக்டோபர் 6 தேதி தான் தமிழக ஆளுநராக பன்வாரிலால் புரோஹித் நியமிக்கப்பட்டார். அடுத்த சில மாதங்கள்லேயே அவர் தன்னோட ஆய்வு பயணத்தை தொடங்கினாரு. அரசு திட்டங்களை எல்லாம் எப்படிப்பா ஆளுநர் ஆய்வு செய்யலாம் அப்படின்னு திமுக கடுமையான எதிர்ப்பும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிட என்ன அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு கடுமையான எதிர்ப்பு காட்டிட்டு இருந்தாங்க. திமுக காஞ்சிபுரம், திருப்பூர், கோவை அப்படின்னு பல மாவட்டங்கள்லையும் ஆளுநர் ஆய்வு பணிக்காக வந்தப்போ கருப்பு கொடி காட்டி தங்களுடைய எதிர்ப்புகளையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஆளுநரை எதிர்த்து கருப்பு கொடி காட்டும் போராட்டம் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால போராட்டத்தில் ஈடுபட்ட பலரும் கைது செய்யப்பட்டாங்க. அப்படி கைது செய்யப்பட்ட திமுகவினரை விடுவிக்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை ஆளுநர் மாளிகையை நோக்கி நடந்த பிரம்மாண்ட பேரணி அப்படிங்கிறது ஆளுநருக்கு கடும் அதிருப்தியா போய் ஏற்படுத்தியிருந்துச்சு. அப்ப ஆளுநர் மாளிகை என்ன தெரிவிச்சிருந்தாங்கன்னா, பணி செய்ய விடாம தடுத்தீங்க அப்படின்னா 7 ஆண்டு வரை சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அதனை தொடர்ந்துதான் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு மிக ஒரு நீண்ட ஒரு பட்டியலை ஆளுநரை சந்திச்சு அப்போதைய திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கொடுத்திருந்தாரு. அதன் மீது நடவடிக்கை எடுக்கல ஆளுநர் அப்படின்னு கடுமையா விமர்சனமும் பண்ணிட்டு இருந்தாரு. மேலும் 7 பேர் விடுதலை, அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல புகார்களையும் முகாந்திரத்தோட ஆளுநர்கிட்ட மு.க. ஸ்டாலின் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில தான் தற்போது திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடந்திருக்கிற முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகவினரை எதிர்பார்க்காத அளவுக்கு அண்ணா பெரியார் நீட் தேர்வு அப்படின்னு சும்மா அடிச்சு நுறுக்கியிருக்காரு ஆளுநர். திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையோட இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட்டம் தொடங்குனுச்சு. இந்த கூட்டத்தில் உரையாற்றிய ஆளுநர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஏழையோட சிரிப்புல இறைவனை காண்போம் அப்படிங்கிற அண்ணாவோட பொன்மொழிக்கு ஏற்ப தற்போது திமுக அரசு செயல்பட்டு வராங்கப்பா அப்படின்னு ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. சமூக நீதி, சமத்துவத்தை அடித்தளமாக கொண்ட அரசாக இந்த அரசு செயல்படும் அப்படின்னு ஆளுநர் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. மேலும் தந்தை பெரியார் காண விரும்பிய சுயமரியாதை சமூகமாகவும் உரிமை பெற்ற மக்களாகவும் எல்லா வளமும் கொண்ட மாநிலமாகவும் தமிழ்நாட்டை மாற்ற இந்த அரசு உறுதியேற்றுள்ளது அப்படின்னு ஆளுநர் தெரிவிச்சிருக்காரு. இதை அங்கிருந்த திமுகவினரை எதிர்பார்க்கலையாம். மேலும் தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு இருக்கிற 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்கப்படும். மாநிலங்களுக்கு இடையேயான நதிநீர் பிரச்சனைகளில் தமிழ்நாட்டோட உரிமைகளை பாதுகாத்திட அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும். விவசாயிகளோட நலனை பாதுகாக்க, வேளாண் உற்பத்தியை பெருக்க ஆண்டுதோறும் வேளாண் துறைக்கு தனியாக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும். தமிழ்நாட்டில் நீட் தேர்வை ரத்து செய்ய சட்ட முன்வடிவு கொண்டு வரப்படும். நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை ஜூலை மாதத்தில் வெளியிடப்படும். நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா மாநிலத்தோட நிதிநிலை குறித்த முழுமையான விவரம் பொதுமக்களுக்கும் தெரிய வரும். மக்கள் பிரதிநிதிகள், அரசு அலுவலர்கள் மீதான புகாரை விசாரிக்கும். லோக் ஆயுக்தாவுக்கு உரிய அதிகாரம் வழங்குவோம். கவச உடை அணிந்து கொரோனா நோயாளிகளை பார்வையிட்ட முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு ஆளுநர் பாராட்டு அப்படின்னு அமோகமா திமுக அரசையும் வெகுவா பாராட்டியிருக்காரு ஆளுநர். திமுக எதிர்க்கட்சியாக இருந்தப்போ ஆளுநர் விசஸ் திமுக அப்படிங்கிற உறவு விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் ஆளுநர் விசஸ் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. இந்த நிலையில தான் எங்களுக்கான உறவு அப்படிலாம் இருக்காது அப்படின்னு அதிமுக, பாஜக கட்சிகள் கூட வியக்கக்கூடிய அளவுக்கு திமுக அரசை வெகுவாக ஆளுநர் பாராட்டியிருக்கிறது ஒரு பக்கம் வரவேற்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அதிமுக, பாஜக சார்பில் இதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். The Honorable Chief Minister through M.K. Stalin visited New Delhi after assuming office to call on the Honorable Prime Minister and presented a memorandum containing several requests for assistance from the Union government, including for COVID prevention activities and important projects required for Tamil Nadu's future development. Keeping with the Perarignar Anna's immortal words that we will see God in the smile of the poor, I am happy to inform this House, Ungal Thogudipil Mudalamacher, within a period of 100 days, that despite the pandemic, already 63,500 petitions have been resolved. Providing clean administration is the highest priority. I appreciate. The Honorable Chief Minister has launched a scheme for free travel for women, persons with disabilities and transgenders in all ordinary town buses. This is an historic step which will promote greater participation of women in economic activities and increase the modal share of public transportation. To increase farmers' income
Allied activities like animal husbandry, value-added farming, organic farming, cultivation of horticulture crop will be promoted. Ulavar Sanghas, established by late Honorable Chief Minister Kalanar, will be revitalized and more such farmers markets will be established in the state. சரி, நமக்கு ஏதோ டிக்கெட் போட்டு ஊருக்கு அனுப்ப போகிறாங்க போல லைட்டரை வச்சு பாஸ்போர்ட்டை கொளுத்துறேன், காலையில் இதை கொளுத்துறேன், ராத்திரி ஒன்றை கொளுத்துறேன்.